ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சூப்பரான ஒரு சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, அவ்வளோ சுவையாக இருக்கும். அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன கத்திரிக்காவாக 3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கட் பண்ண கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக 6-7 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தலை தட்டி 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு மிளகாத்தூள் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு மிளகாத்தூள் போடணுன்னாக்கா பச்சை மிளகாவை 1 மட்டும் போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வெறும் மிளகா தான் போடுவேன், அதுதான் இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிப்பியில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிப்பியில் இன்னொரு பொருளையும் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுவோம். அது என்ன நான் கடைசியாக சொல்கிறேன். ஜீரகத்தை ஆட் பண்ணதுமே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. கூடவே பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். பூண்டை ஆட் பண்ணதுமே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ லைட்டாக வதக்கிட்டு உடனே கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிடலாம், அது வதங்கி வரத்துக்காக. மல்லித்தூளையும் இப்போவே ஆட் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம். அவ்வளோதான், 2 நிமிஷமாக வதக்கிட்டேன். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைட் டிஷ்க்கு வந்து நிறையா மல்லித்தழை போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணுறேன். கடைசியாக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சமாக வதக்கி விட்டுறலாம். இந்த சைட் டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களே இது விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா உப்பையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற குழந்தைங்க இந்த சைட் டிஷ்ஷில் 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். தண்ணி வந்து தேவையில்லை, ஆப்ஷனல் தான். இருந்தாலும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறேன். மீடியம் ஃப்ளேம் போட்டுட்டு நடுவில் கிண்டி விட்டுறேன். இது இப்போ தண்ணி நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் வதங்கி வரட்டும், தண்ணியெல்லாம் இழுத்து. இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணுறேன்னு, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நறுக்குன கொடமிளகாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சுவையாக இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொடமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட போகிறேன். நல்லா சுருண்டு வரட்டும்.
நம்மளுக்கு நம்ம குடமிளகா நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மல்லித்தலையும் தூவி இறக்கிடலாம். குடமிளகா வந்து ஆப்ஷனல் தான். நான் சின்ன குடமிளகாவில் பாதி குடமிளகா எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக தான் அதை ஆட் பண்ணணும். குடமிளகா சேர்த்தா அவ்வளோ சுவையாக இருக்கும். சேர்க்கலைனாலும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். இந்த சைட் டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.